தொழுகிற முறை, சலாம் கொடுக்கிற முறை, இது எல்லாமே யார் மூலமா நமக்கு வருது? குர்ஆன் மூலமா வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல் மூலம், அத ஹதீஸ்ங்கிறது ஹதீஸ் மூலமாக வருகிறது. அதுக்கு தான் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள் நம்ம சொல்றோம். குர்ஆனை மட்டும் பின்பற்றினா தொழுங்கள்னு சொன்னா முடிக்க வேண்டியதான். தொழுகிறது எப்படி தொழுகிறது? ஹஜ் செய்யுங்கள்னா என்ன ஹஜ், எப்படி ஹஜ் செய்யறது உண்மை தெரியாது. கண்ணை காட்டி காட்டுல விட்டாப்புல இருக்கும். ஹஜ் செய்யுங்கள் அல்ல ஆர்டர் பண்ணுவான். எப்படி செய்யறது என்ற விளக்கத்தை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல போட்டு அவங்க அதை நமக்கு என்ன செய்வாங்க? செஞ்சு காட்டுவாங்க. ஹஜ் கூட்டிக்கிட்டே போய் முதல்ல இதை செய்யுங்க, ரெண்டாவது இதை செய்யுங்க, மூணாவது இதை செய்யுங்கன்னு செஞ்சு காட்டுவாங்க. அந்த அடிப்படையில தான் 5 வேளை தொழுகைங்கிறதும் இல்லை, அநேக விஷயங்களும் இல்லை. எல்லாமே யார் மூலமா வருது? ரசூலுல்லாஹ்வுடைய சொல் விளக்கத்தின் மூலமாகவும் செயல் விளக்கத்தின் மூலமாகவும் தான் கிடைக்கிறது. அடுத்து 15 क्वेश्चन नंबर. அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தை வளர்ப்பை பற்றி கேட்கணும். தத்தை எடுத்து குழந்தைய வளர்க்குறோம் இல்லையா, அப்போ பிறகு தனக்குன்னு சொல்லி குழந்தை கிடையாது. அவங்க வந்து 2 குழந்தைங்களை எடுத்து வளர்க்குறாங்க. சின்ன குழந்தைங்களா வளர்க்குறாங்க. குழந்தையில இருந்தே வளர்க்கறதால அந்த குழந்தை வந்து தாய் தந்தைன்னு சொல்லி தன்னை தான் சொல்லி கூப்பிடும் இல்லையா. அந்த பிள்ளைங்களாண்ட எப்படி சொல்லணும் நாங்க தாய் தந்தை இல்லை, ஏன்னா இஸ்லாத்தின் முறைப்படி சொல்லி தான் ஆகணும். அது எப்படி அந்த பிள்ளைங்க மனநிலைமையில போடணும்ன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இல்லை ஒரே ஒரு கேள்வி. சரி, வந்து சொல்லுங்க. விளங்கவே இல்லை, வந்து சொல்லுங்க. ஆமா, தத்தெடுக்கிற விஷயமா? குழந்தையை தத்தெடுக்கிறதா? ஆமா, சரி சரி. அதாவது குழந்தை இல்லாதவர்கள் அல்ல குழந்தை இருக்கிறவங்க கூட இன்னொருத்தவங்க குழந்தை எடுத்து பிள்ளையாக வளர்க்கிறது, இது வளர்க்கலாமா? வளர்த்தா அந்த பிள்ளைகிட்ட விவரத்தை சொல்லலாமா, மறைக்கலாமா? அதனுடைய சட்டம் என்னன்னு கேட்கிறாங்க. இதுல வந்து ரொம்ப நுணுக்கமான நிறைய சட்டங்கள் இதுல அடங்கி இருக்குங்க. என்ன சட்டம்னு கேட்டா, ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை இல்லாம இருந்துச்சு மக்காவுல இருக்கும் பொழுது. அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஸெய்துன்னு ஒரு ஆளை, ஹாரிசா என்பவருடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தம் இல்லை, அவர் வேற ஒரு அடிமையா வந்தவர், அவருடைய மகன் ஸெய்துங்கிறவரை எடுத்து ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. ஆரம்பத்தில் மக்காவுல இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாததுனால வேற ஒருத்தருடைய பிள்ளை எடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்க பிள்ளையாக வளர்த்தாங்க. வளர்த்ததுனால எல்லாரும் என்னன்னு பேசிக்கிடுவாங்கடா மக்காவுல, ஸெய்து இப்னு முஹம்மது, இவர் முகமதுடைய மகன் ஸெய்துன்னு பேசிக்கிடுவாங்க. அந்த ஸெய்தை பார்க்கும்போது எப்படி பேசிக்கிறாங்க, இவன் முகமதுடைய பிள்ளை, முகமதுடைய பிள்ளைன்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு எடுத்து வளர்த்தாங்க. ஆரம்பத்தில் அல்லாஹ் இதை வந்து கண்டிக்காம விட்டுட்டான். பிறகு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இது தப்புன்னு சொல்லி தடுத்துட்டான்ல. எதை தடுத்துட்டான்? யாரு உங்களை பெத்தாங்களோ அவங்க தான் உங்களுக்கு அம்மா, யாரு பெறுவதற்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க தான் வாப்பா அத்தா. வேற யாரையும் ஒரு மனிதன் வந்து தாய் என்றோ தந்தை என்றோ சொல்லக்கூடாது. இப்படி தெளிவான ஒரு கட்டளை குர்ஆன்ல வந்துச்சு. எப்படி வருது? உதுஊஹும் லி ஆபாயிஹிம், அவங்களுடைய தகப்பன் பெயரை சொல்லித்தான் நீங்கள் கூப்பிட வேண்டும். நீங்க எடுத்து வளர்த்தாலும் சரி, உங்க மகன் என்று நீங்க சொல்லக்கூடாது. நீங்க பெறல என்று சொன்னா, அந்த குழந்தை உருவாவதற்கு நீங்க காரணமா இல்லைன்னு சொன்னா, நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஏன் புள்ளன்னு சொல்லிடக்கூடாது. யார் புள்ளன்னு தான் சொல்லணும்? அந்த இப்ராஹிம் ஷா மோவன் அல்ல இஸ்மாயில் ராவுத்தர் மோவன் வேணா சொல்லலாமே தவிர என்ன செய்யக்கூடாது? ஏன் புள்ளன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படித்தான். இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் ஒருத்தனுடைய தாயா இருப்பார்கள் என்றால் யாரு பெத்து எடுத்தாங்களோ அவங்க தான் தாய். பெறாதவங்க தாய் சும்மா தாய்மார்கள் மேடைக்கு சொல்லிக்கலாம். அந்த தாய் வேண்டா சொல்லிக்க, நான் தாய்மாரன்னு உங்களை கூப்பிடுறேன், அது மாதிரியான தாய் வேண்டா சொல்லலாமே தவிர நிஜமா அம்மாங்கிற ஒரு நிலையில வச்சு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாது. அப்ப நீங்கள் ஒருத்தர் பிள்ளை எடுத்து நீங்க வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஒரு அனாதைக்கு நீங்க உதவுவதற்காக வேண்டி நீங்கள் வளர்க்கலாம். வளர்த்தா உங்க பிள்ளைய ஆவாங்களா? ஆகவே மாட்டாங்க. ஏதோ வளர்த்தீங்க, உதவுனீங்க, உங்களுக்கு அது பிள்ளை இல்ல, உங்க பொண்டாட்டிக்கு அது பிள்ளை இல்ல, உங்க புருஷனுக்கு அது பிள்ளை இல்ல,
அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. புள்ள இல்லைண்டாயிட்டா என்னவாகும்? நீங்க மண்டையை போட்டீங்கன்னு வைங்க, உங்க சொத்துல இருந்து அதுக்கு பங்கு கிடைக்காது. ஏன்? பெத்தாதான புள்ள, பெத்த புள்ளைக்கு தான் கிடைக்குமே தவிர, நான் ஒரு பிள்ளைய எடுத்து வளர்க்கிறேன், மண்டையை போட்டேன், ஏன் சொத்து அங்க கிடைக்குமா? கிடைக்காது. என் பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும், வளர்த்த ஆளு கிடைக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ரூல் எல்லாம் இஸ்லாத்துல இருக்குது. அது மாத்திரம் இல்ல, நீங்க உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு எடுத்து வளர்க்குறீங்க. அது சின்ன பையனா இருக்கிற வரைக்கும் பஞ்சாயத்து இல்ல, வீட்டுக்குள்ள வரப்போ இருக்கும். அவன் ஒரு 20 வயசு வாலிபனாக, ஒரு 25 வயசு வாலிபனா வர்றான். நீங்க பெத்த பொம்பளை புள்ள ஒரு 15 வயசு 20 வயசு பொண்ணா இருக்குது. இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிருவாங்களா? தனியா இருக்க விடலாமா? கூடாது. ஏன்? அவன் யாரோ இவ யாரோ. நீங்க என்ன செய்யக்கூடாது? நம்ம தானே வளர்த்தோம், அதனால புள்ள, அதனால நீங்க சேர்ந்து பழகுமான்னு பழக விடலாமா? விரும்பினா 2 பேரும் கல்யாணம் கூட பண்ணி வச்சிடலாம். நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா, நீங்க வளர்த்த பையனுக்கு நீங்க பெத்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்? உங்களுக்கு பிறந்தவன் இல்லாம யாரோ ஒருத்தன் உங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். யார கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அவங்களை தனிமையில் இருக்க விடலாமா? அப்ப அந்த மாதிரி வீடுகள்ல வளர்க்கும் பொழுது, அது பெரிய வயசு ஆகும் பொழுது, இந்த மாதிரியான சட்ட சிக்கல் மார்க்கம் தடுத்திருக்கிற பல காரியங்கள்லாம் அதுல நிகழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதனால இந்த வளர்ப்பு பிள்ளை என்பது இஸ்லாத்துல கிடையாது. நம்ம ஏதாவது ஒருத்தர் அனாதையா இருக்கிறானா, அவனுக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் வளர்த்து, இந்தாப்பா ஏதோ பொழைச்சிட்டு போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறணும். வழங்குதா? அப்படி செய்யணுமே தவிர, அல்லது உங்களுக்கு பிள்ளைகள இல்லாம, பொம்பளை பிள்ளை இல்லாம இருந்தா, நீங்க வயசான ஆளா போயிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரப்போ இருந்தா இருந்துட்டு போறான். ஆனா வாரிசு முறையில சொத்து வராது. ஏதாவது எழுதி வச்சு விடுங்க. மகன் சொல்லிடாதீங்க. மகன் என்று பெறாத பிள்ளைய மகன் என்று சொல்வது அது மார்க்கத்துல குற்றம். மா ஜஅல அத்இயாக்கும் அப்னாக்கும், உங்கள் வளர்ப்பு பிள்ளைகளை உங்கள் பெத்த பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? தெளிவா டிக்ளேர் பண்ணி இருக்கிறான். அதனால வளர்ப்பு பிள்ளை என்பது இஸ்லாத்துல கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹசன் குதுஸ். எப்படி பேசுங்க? மக்களை பார்த்து கேமராவுக்கு வருவீங்க. என் பேர் ஹசன் குதுஸ். ஆனா ஹசன் குதுஸ்ன்றது குதுஸ் தான் கூப்பிடுறாங்க. ஹசன் முழு பேர் கூப்பிடுறது. சரி. ஆனா குர்ஆன்ல பல இடங்கள்ல நூஹ் நபி, லூத் நபி சொல்லி பேர் வருது. அந்த பேர் ஷார்ட்டா ஏன் வைக்கிறது இல்ல யாரும்? குதுஸ்ண்டா? ஆமா. சரி. அது அந்த பேர் வைக்க மாட்டாங்க யாரும். சரி. அதாவது அவருடைய பேர் ஹசன் குத்தூஸா. ஆனா எல்லாருமே ஹசனை விட்டுறாங்களாம், குத்தூஸ் தான் கூப்பிடுறாங்களாம். இந்த பேரை மத்தவங்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கிறாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, பேர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம காலத்துல தமிழ்நாட்டில் தான் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ரெட்டையான பேர்களை வைக்கிறாங்க. ரெட்டை பேர் வைக்கலாம். எப்படி வைக்கலாம்னா, அது ரெண்டையும் இணைச்சு அர்த்தம் வர்ற மாதிரி, அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு ஒரு அர்த்தம் வரும். அந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமை, கலீலுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய இறைவனுடைய தோழன், இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வரக்கூடிய மாதிரி அரபில வைப்பாங்க. அப்படி இல்லாம வைக்கிறதா இருந்தா 2 பேரை சேர்த்து வைக்க மாட்டாங்க அரபில. நம்ம என்ன பண்ணுவோம்? முகமதுன்னு ஒரு ஆள் பேரு, இப்ராஹிம் ஒரு ஆள் பேரு, முகமது இப்ராஹிம் வைப்போம் ஒரு ஆளுக்கு. முகமது அது ஒரு ஆளுக்கு பேரு, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பேரு. இப்ராஹிம் அது ஒரு நபிக்கு பேரு. நம்ம என்ன பண்றோம்? முகமது இப்ராஹிம் என்ன செய்வோம்? அப்படி 2 பேர் வைப்போம். 2க்கு என்ன அர்த்தம்? 2 சேருமா? முகமது இப்ராஹிம் என்ன அர்த்தம்? அப்துல்லாக்கு அர்த்தம் செய்யறோம்ல, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அர்த்தம் செய்யறோமே. அந்த மாதிரி ஒரு மீனிங் ஏதாவது வருமா? இப்படியான அர்த்தமில்லாத பெயர்கள் வைக்கிறது எங்க? நம்ம நாட்டில் ரொம்ப செய்யது இப்ராஹிம் வச்சிருவாங்க. செய்யது தனி, இப்ராஹிம் தனி. அது மாதிரி முகமது முஸ்தபா, முகமது இஸ்மாயில், செய்யது இஸ்மாயில், இது மாதிரி எல்லாம் 2 பேரா வைக்கிறாங்க. இப்படி வச்சீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டா, பாதி தான் கூப்பிடுவான். ரசூல்லா வச்சாங்கள பேரு ஹசன் தான் வச்சாங்க, முகமது ஹசன்லாம் வைக்கல. ரசூல்லாவுடைய பேர பிள்ளைக்கு பேர் என்ன? ஹசன், அவ்வளவுதான். இன்னொரு பேர பிள்ளைக்கு பேர் என்ன? ஹுசைன். மகளுக்கு பேர் என்ன? பாத்திமா. மனைவி பேர் என்ன? ஹதீஜா. இன்னொரு மனைவி பேர் ஆயிஷா. ஆயிஷா பீவி, ஆயிஷா பேகம்லாம் ரசூல்லா அவங்க பேரு கிடையாது, அவங்க பேர் ஆயிஷா, அவ்வளவுதான். இப்படி ஷார்ட்டா ஒத்தையா இருக்குன்னு வைங்க. யாரு பேரு ரெட்டையா இருக்கவே இல்லை. ஒரு மகன் பேர் இப்ராஹிம், ஒரு மனைவி பேர் ஹதீஜா, ஒரு மனைவி பேர் ஆயிஷா, ஒருத்தங்க பேர் ஹப்சா, ஒருத்தங்க பேர் உம்மு ஹபீபா. உம்முன்னு வர்றதுனால, தாய்ங்கிற வார்த்தை வர்றதுனால அது வேணா சேர்ந்து வரும். உம்மு சலமா, உம்மு ஹபீபா, உம்மு குல்சும் அப்படின்னு வரும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மக பேர் உம்மு குல்சும். இன்னும் 3 மக பேர் என்ன? ஜெய்னப் ஒரு தனி பேர் தான், ருக்கையா தனி பேர் தான், பாத்திமா தனி பேர் தான், உம்மு குல்சும் மட்டும்தான் அப்படி 2 பேரா வரும். வழங்குதா?
இப்படித்தான் அந்த காலத்துல பெயர்கள்லாம் இருந்துச்சு. ஆம்பளை பேரா இருந்தாலும் சரி, அலிங்கிறோம், அலிதான் பேரு. அலி ரலியல்லாஹு நம்மள